வீடுகளை நெருக்கமாக கட்டுறாங்க பார்த்தீங்களா? நெருக்கமாக பக்கத்தில் கட்டுவாங்க. ஒரு வீட்டில் நடக்கிறத இன்னொரு வீட்டிலேருந்து பார்க்கலாம். அந்த மாதிரி கட்டுறாங்க வீட்டை. 2 வீட்டுக்கும் பொதுவான மதில் சுவர் இருக்கும். சில வீடுகளில் பார்த்தா 2 வீட்டுக்கும் பொதுவான சுவரே இருக்கும். வீட்டு சுவரே 2 வீட்டுக்கும் பொதுவாக இருக்கும். 2 வீட்டுக்கும் பொதுவான மதில் சுவர் இருக்கும். இந்த வீட்டிலேருந்து பார்த்தா அந்த வீட்டில் என்ன நடக்குது, அந்த வீட்டிலேருந்து பார்த்தா இந்த வீட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியும். ஒரு வீட்டுக்குன்னு அந்த வீட்டு நடைமுறைகள் என்பது ரகசியமாக இருக்கணும். அப்போ தான் அந்த வீட்டில் உள்ளவங்க சுதந்திரமாக வாழ்வாங்க, சுதந்திரமாக பேசுவாங்க. நல்ல வீட்டில் ஏன்னா ஏதாவது சத்தம் போட்டால் பக்கத்து வீட்டில் உள்ளவங்களுக்கு கேட்டுரும். இப்போ ஒரு வீடும் பக்கத்து வீடும் ரொம்ப பக்கத்தில் இருக்குது. நிறைய வீடுகளை பார்த்திங்கன்னா தமிழ்நாடு, இந்தியா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கிராமங்களாக இருக்கட்டும், நகரங்களாக இருக்கட்டும், நகரங்கள் தான் ரொம்ப ரொம்ப மோசம். பக்கத்தில் இருக்கும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா சத்தமாக பேச மாட்டாங்க. ஏன்னா பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கேட்டுரும். சத்தமாக பேச மாட்டாங்க, கோவப்பட மாட்டாங்க, கத்த மாட்டாங்க. ஒரு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தால் கூட பக்கத்து வீட்டுக்காரங்க கண்ணு பட்டுரும். அப்படி ஜாலியெல்லாம் கூச்சமாக இருக்கும். ஒரு பக்கத்து வீட்டுக்காரங்க பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டுக்காரங்களுக்கு கூச்சப்படும். இந்த வீட்டுக்காரங்க பார்ப்பாங்கன்னா அந்த வீட்டுக்காரங்களுக்கு கூச்சப்படுவாங்க. ஒரு சுதந்திரமாகவே வாழ முடியாது. சுதந்திரமான வாழ்க்கைன்னா என்னன்னு தெரியல. சுதந்திரமான வாழ்க்கைக்கு என்ன தேவைன்னு கூட நம்ம மக்களுக்கு தெரியல. ஒரு வீடுனா தகுந்த இடைவெளி இருக்கணும். ஒரு வீட்டில் உள்ள நடைமுறைகள், ஒரு வீட்டில் என்னென்ன நடக்குதுங்கிறத பக்கத்து வீட்டில் பார்த்தா தெரியக்கூடாது. இந்த வீட்டிலேருந்து பார்த்தா அந்த வீட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியக்கூடாது. அந்த வீட்டிலேருந்து பார்த்தா இந்த வீட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியக்கூடாது. அப்போ தான் ஒரு வீட்டில் உள்ளவங்க சுதந்திரமாக பழகுவாங்க, பேசுவாங்க. அவங்களுக்குள்ளே அப்பாவோட, அம்மாவோட, கணவனோட, மனைவியோட, தாத்தாவோட, பாட்டியோட சுதந்திரமாக பேசுவாங்க, சுதந்திரமாக சண்டை போடுவாங்க, ஜாலியாக இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு வீட்டில் அந்த மாதிரி வீடுகளை அமைக்க வேண்டும். ஒரு இடைவெளியை விட்டு, அதெல்லாம் ஒரு விதிமுறையாகவே வைக்கணும். ஒரு வீட்டுக்கும் இன்னொரு வீட்டுக்கும் இடையில் ஒரு தகுந்த இடைவெளி இருக்கணும். தொடர்ச்சியாக ஏதோ நிலமே இல்லாத மாதிரியும், நிலத்துக்கு இங்கே பற்றாக்குறை மாதிரியும் அப்படி நெருக்கி அடிச்சுக்கிட்டு 2 வீட்டுக்கு பொதுவான மதில் சுவர், இங்கே ஏதோ நிலமே இல்லாத மாதிரி அப்படிலாம் வைக்கக்கூடாது. ஒரு வீட்டுக்கும் இன்னொரு வீட்டுக்கும் இடையில் ஒரு 6 அடி இடைவெளியாவது இருக்கணும். ஒரு 6 அடி இடைவெளி, 10 அடி இடைவெளி கூட இருக்கலாம். 10 அடி இடைவெளியில் அப்போ அந்த நிலம் வேஸ்ட்டாக போகுதுன்னு நீங்கள் சொல்லலாம். நிலம் வேஸ்ட்டு கிடையாது. அந்த நிலத்தில் நீங்கள் ஏதாவது மரங்களை வைங்க, செடிகளை வைங்க. 2 வீடுகளுக்கும் அதாவது தனித்தனி மதில் சுவர் இருக்கணும். அவங்களுக்கு தனி மதில் சுவர், இவங்களுக்கு தனி மதில் சுவர். ஒரு வீட்டை சுற்றி மதில் சுவர் கண்டிப்பாக இருக்கணும். அப்புறம் 2 வீட்டுக்கு இடையில் ஒரு 10 அடி இடைவெளி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 10 அடி இடைவெளியில் 10 அடி இடைவெளி போதுமா? அந்த வீட்டுக்காரங்க இந்த வீட்டில் உள்ளதை பார்க்க தெரியாமல் போயிடுமா? ஒரு 10 அடி இடைவெளியில் ஒரு வீட்டில் நடக்கிறத இன்னொரு வீட்டுக்காரங்க பார்க்க முடியாதபடிக்கு நம்ம செஞ்சிட முடியுமா அப்படின்னு நம்ம கேட்கலாம். 10 அடி இடைவெளியில் நீங்கள் என்ன பண்ணணும்? மரத்தை வளருங்க, செடியை வளருங்க. அப்போ அந்த மரம் மறைச்சிக்கும். அடுத்த வீட்டில் என்ன நடக்குது, இந்த வீட்டில் என்ன நடக்குதுங்கிறது தெரியாது. அதில் ஏதோ ஒரு பப்பாளி மரம், ஏதோ ஒன்று, அது ஊர் நிர்வாகத்துக்கு பொதுவானதாக இருக்கணும். அரசாங்க நிலமாக இருக்க வேண்டும். அதில் வளர்க்கப்படுகிற பழங்கள், காய்கறிகளை இல்லை அது என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பேசி முடிவெடுத்துக்குங்க. அது அரசாங்கத்துக்கு சொந்தமான உணவு அறுவடையாக இருக்கலாம். இல்லை அந்த இரு வீட்டுக்காரர்களுக்கும் அதுலேயே பாதியாக பிரிச்சிக்க வேண்டியதா. இது உனக்கு, அது எனக்கு. ஆனால் இந்த ஒரு வீட்டுக்கு இன்னொரு வீட்டுக்கு இடையில் அந்த 10 அடி இடைவெளி. அதாவது ஒரு வீட்டை சுற்றி மதில் சுவர், அந்த மதில் சுவருக்கு அப்புறம் ஒரு 10 அடி இடைவெளி, அப்புறம் அடுத்த வீட்டோட மதில் சுவர் ஆரம்பிக்கணும். மதில் சுவர் அதுக்குள்ளே இன்னொரு வீடு. அப்போ தான் ஒரு வீட்டில் உள்ளவங்க மகிழ்ச்சியாக வாழ முடியும், சுதந்திரமாக கூச்சப்படாமல் வாழ முடியும், சத்தமாக பேச முடியும், கத்த முடியும், கோவப்பட முடியும், திட்ட முடியும். இப்போ திட்டுறதுக்கே பயப்படுவாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கேட்டுரும். அல்லது பக்கத்து இப்போ என்னென்னா ரொம்ப நெருக்கமாக வீடாக இருக்கா, பக்கத்து வீட்டில் உள்ள பொம்பளைங்களை பார்ப்பாங்களோ அப்படின்னு சொல்லி இந்த ஆம்பளைங்களுக்கு நாம் அந்த வீட்டு பொம்பளைங்களை பார்க்குறோமோன்னு சொல்லிட்டு நம்மளை சந்தேகப்பட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீட்டில் உள்ள ஆம்பளைங்களுக்கு ஒரு பயம். இன்னொரு வீட்டில் உள்ள பொம்பளைங்களுக்கு கோபம். நம்மளை தான் அந்த வீட்டை சேர்ந்த ஆம்பளைங்க நம்மளை பார்க்குறாங்களோன்னு சொல்லிட்டு அந்த பொம்பளைங்களுக்கு ஒரு கோபம். இப்படி ஒரு மாதிரி வாழவே முடியாத ஒரு வாழ்க்கைக்காக இந்த மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்க. ஒரு மகிழ்ச்சியாக வாழ முடியாத, சுதந்திரம்னா என்னென்னே தெரியாதவங்க இவங்க. ஒரு புதுசாக ஒரு வீடு கட்டுறோன்னா அந்த வீடு எப்படி இருக்கணுங்கிற ஐடியாவே கூட தெரியாது. அடுத்து நெருக்கமாக கட்டி வச்சுட்ருப்பாங்க. நிறைய செலவு பண்ணி நெருக்கமாக வீட்டை கட்டுவாங்க. ஒரு வீட்டுக்கு இன்னொரு வீட்டுக்கு இடையில் 2 அடி தான் இடைவெளி இருக்கும். அது கூட இருக்காது. அந்த மாதிரி அந்த அளவுக்கு ஆனால் நிறைய படிச்சிருப்பாங்க, அறிவு இருக்காது. ஒரு சுதந்திரம்னா என்ன, பிறருக்கு இடையூறு இல்லாத வாழ்க்கை. பிறரை நம்ம இடையூறு செய்ய அனுமதிக்கக்கூடாது. நாமளும் பிறருக்கு இடையூறு செய்யக்கூடாது. பிறரையே நமக்கு இடையூறு தரக்கூடாது. மற்றவங்க பார்க்குறதே நமக்கு இடையூறு தான். ஒரு சுதந்திரமாக இருக்கிறோம், நம்ம வீட்டில் உள்ள நடவடிக்கைகளை பக்கத்து வீட்டுக்காரங்க பார்க்குறாங்கனாலே அதுவே நமக்கு பெரிய இடையூறு.
சண்டை போடணுங்கிற அவசியம் இல்லை. பார்த்தாலே நமக்கு ஒருமே இடையூறாக இருக்கும், கூச்சமாக இருக்கும். அது மாதிரி நாம் இங்கேருந்து பார்க்கும்போது அந்த வீட்டில் உள்ளவங்க என்ன செய்கிறாங்கன்னு நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சால் அப்போ நமக்கும் அது இடையூறு. ஏன்னா ரொம்ப கட்டுப்பாடாக இருக்கணும். நாம் ஏதாவது சுதந்திரமாக பார்த்துட்டோம் அப்படின்னா பக்கத்து வீட்டுக்காரங்க என்னடா இப்படி பார்க்குறான் அப்படின்னு நினைப்பாங்க. பொம்பளைங்களை எப்படி பார்க்குறான், அந்த வீட்டை பாருங்கள், அந்த வீட்டில் உள்ளவங்க எப்படி பார்க்குறாங்க பாருங்கள், அந்த வீட்டு ஆம்பளைங்க எப்படி நம்ம வீட்டு பொம்பளைங்களை பார்க்குறாங்க பாருங்கள் அப்படிம்பாங்க. அப்போது இந்த கடிவாளம் கட்டின குதிரை மாதிரி தான் வீடுகளில் வசித்து கொண்டு இருக்கிறார்கள். வீட்டை விட்டு வெளியே வரக்கு எரிச்சலாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை தான் இப்போ வாழ்ந்துட்டுருக்காங்க. ஒரு சுதந்திரம் கிடையாது. ஏதோ காங்கிரீட் கட்டடத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏதோ இந்த நூற்றாண்டில் வந்து காங்கிரீட் கட்டடத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. அது என்னவோ காணாத அதில் போயிட்டு இவங்க முடங்கி கிடக்குறாங்க. அதுவே இவங்களுக்கு பெரிய இது மாதிரி. அதுக்குள்ளே போய் இவங்க வந்து அதுவே இவங்களுக்கு பெருசுப்பா, நாங்கள் எதுக்கு பேச போகிறோம், சண்டை போட போகிறோம், கத்தி பேச போகிறோம், சுதந்திரம்லாம் எங்களுக்கு தேவையில்லை, அந்த காங்கிரீட் கட்டடத்தில் வசிப்பதே எங்களுக்கு பெரிய பேரின்பம், எங்களுக்கு எதுக்கு மகிழ்ச்சி, எங்களுக்கு எதுக்கு சுதந்திரம், பக்கத்து வீட்டுக்காரங்க பார்த்தா என்ன பார்க்கலன்னா என்ன, நாங்கள் படுத்து உட்காந்து டிவி தானே பார்க்க. அந்த மாதிரி ஒரு வீடுனா எப்படி இருக்கணும் அப்படிங்கிற அந்த அடிப்படை அறிவு இல்லாமலே வீடை ஃபுல்லாக நாடு ஃபுல்லாக கட்டி வச்சுருக்காங்க. நாடு ஃபுல்லாக, இந்தியா ஃபுல்லாக, உலகம் முழுக்க இந்த வீடுகளை இப்படி தான் கட்டி வச்சுருக்காங்க. உலகம் முழுக்க எல்லா நாட்டிலையும் சரி நெருக்கமாக பயம். அதில் வர இன்னொன்று மற்ற வீட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த மாதிரி நெருக்கமாக கட்டுறது. அது வெளிப்படையாக அவங்களுக்கு தெரியாது. அவங்களுடைய வழக்கமே அதுவாக தான் இருக்கும். வாழ்க்கை முறையே அப்படி தான் இருக்குது. பெரும்பாலான மக்களுடைய வாழ்க்கை முறையே பக்கத்து வீட்டுக்காரங்க வீட்டில் என்ன நடக்குது, அவங்க குடும்பத்தில் என்ன நடக்குது, என்ன பிரச்சனை இருக்குது, அதை அவங்க அனுமதி இல்லாமல் எட்டி பார்க்குறதுக்கு வசதியாக இருக்குமேன்னு சொல்லி தான் பக்கத்தில் வீடு கட்டுறாங்க. இது உலகம் முழுக்கவே இருக்குது. இது வந்து கெட்ட குணத்தோட வெளிப்பாடு. இது வந்து கெட்ட குணத்தை உருவாக்கி விடும். ஒரு நல்ல குணம் இருந்தால் கூட இந்த மாதிரி நெருக்கமாக வீடு இருந்தாலே கெட்ட குணம் வந்துடும். பக்கத்து வீட்டில் என்ன நடக்குதுன்னு ஒவ்வொரு வாட்டியும் நம்ம வந்து முயற்சி செய்யாமலே நம்ம பார்வைக்கு அது வந்துடும். வீட்டை விட்டு வெளியே வந்தாலே பக்கத்து வீட்டில் என்ன நடக்குங்கிறது நமக்கு தெரியும். நேரலை போல் தெரியும். நம்ம வீட்டில் என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியும். அப்போ வந்து அவங்களுடைய தனிப்பட்ட விஷயத்தை கூட நம்ம சுதந்திரமாக பார்க்குறோம். அது மாதிரி வீட்டை கட்டி வச்சிடும். அப்போ மனசு கெட்டு போயிடும். அடுத்த வீட்டில் என்ன நடக்குதுன்னு அவங்க சொல்லி தான் நமக்கு தெரியணும். நம்ம வீட்டில் என்ன நடக்குதுன்னு பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு நாம் சொல்லாமல் அவங்களுக்கு தெரியக்கூடாது. நம்ம அனுமதி இல்லாமல் நம்ம வீட்டில் என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியக்கூடாது. அவங்க வீட்டில் என்ன நடக்குதுன்னு அவங்க அனுமதி இல்லாமல் நாம் தெரிஞ்சிக்கக்கூடாது. அப்போது நம்பிக்கை தேவை. ஒரு வீட்டுக்காரங்க நம்மளுடைய குடும்பத்து விஷயங்களை இன்னொரு வீட்டுக்கு சொல்லலாம்னுருக்கு. அந்த வீட்டுக்காரங்களுக்கு ஒரு நம்பிக்கை வேணும். நம்பிக்கை இருந்தால் தான், அந்த வீட்டுக்காரங்க மேலே நம்பிக்கை இருந்தால் தான் ஒரு வீட்டுக்காரங்க இன்னும் தன்னுடைய குடும்ப பிரச்சனைகளை அந்த வீட்டுக்காரங்ககிட்ட பேச முடியும், பேசணும்னு நினைப்பாங்க. அப்போ இப்போல்லாம் நம்பிக்கையே தேவையில்லை. அடுத்த வீட்டில் என்ன நடக்குதுன்னு நம்ம ஈஸியாக பேசிட்டு போயிடுறோம். ஈஸியாக பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் என்ன சொல்கிறது, உங்கள் வீட்டில் என்ன நடக்குதுன்னு இங்கேருந்து பார்த்தாலே தெரியுது, எங்கள் வீட்டில் என்ன நடக்குதுன்னு அங்கேருந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது. நீங்கள் சொல்லவும் தேவையில்ல, நானும் சொல்ல தேவையில்ல, நீங்களும் சொல்ல தேவையில்ல. நம்பிக்கைங்கிறது நமக்கு தேவையே இல்லை. உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருந்தால் தான் என் விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், இல்லை என் மேலே உனக்கு நம்பிக்கை இருந்தால் தான் உன் விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியமே இல்லை. பார்த்தாலே தெரியுது அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கையே தேவையில்லை. இப்போ அந்த அளவுக்கு நம்ம குடும்ப ரகசியம், குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருடைய குடும்ப பிரச்சனைகளும் அந்த குடும்ப ரகசியம் மாதிரி பார்த்துக்கணும். பக்கத்து வீட்டுக்கு போகக்கூடாது, நம்ம சொல்லாமல் அவங்களுக்கு போகக்கூடாது, தெரியக்கூடாது. அப்போ தான் அதை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் வரும். பேசுவாங்க, பழகுவாங்க. இப்போல்லாம் பேசுகிறதுக்கு ஆர்வமே இல்லை. ஏன்னா நீ சொல்லி எனக்கு உன் குடும்பத்தில் உள்ள எனக்கு தெரியணுங்கிற அவசியம் இல்லை. நீ சொல்லி எனக்கு தெரியணுங்கிற அவசியம் இல்லை. உன் நம்பிக்கையெல்லாம் என் நம்பிக்கை நீ பெற வேண்டிய அவசியம் இல்லை, உன் நம்பிக்கை நான் பெற வேண்டிய அவசியம் இல்லை. நீ சொல்லாமலே எல்லா விஷயமே உன் குடும்பத்தில் என்ன நடக்குன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போ என் குடும்பத்தில் என்ன நடக்கும் உனக்கு தெரிஞ்சு போச்சு. ஆக மொத்தம் நம்ம பேசணுங்கிற அவசியமே இல்லை. திறந்த புத்தகமாக நம்ம இருக்கிறோம். அப்போ பேச வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு ஆயிடுது. அப்போ என்னென்னா அடுத்த வீட்டில் என்ன நடக்குது, அடுத்த வீட்டில் ஏதாவது துக்ககரமான சம்பவங்கள் நடக்காதா அப்படின்னு வேற ஏக்கத்தோடு பார்க்குறது. அடுத்த வீட்டில் சண்டை நடக்குது, ஆகா சந்தோஷம். நம்ம வீட்டில் சண்டை நடந்தால் அவங்களுக்கு சந்தோஷம். மனித புத்திங்கிறது குறுகி போயிடும், கெட்ட குணங்கள் உருவாகும். அதனால் ஒரு தகுந்த இடைவெளி இருக்கணும். வீட்டில் வந்து தகுந்த இடைவெளி இருக்கணும். ஒரு வீட்டுக்குள்ளேயே 8 வயசுக்கு மேலே உள்ள ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி அறை இருக்கணும், அல்லது தனித்தனி வீடு இருக்கிறது சிறந்தது. ஒரு வீட்டுக்குள்ளேயே வந்து தகுந்த இடைவெளி இருக்கும். ஒரு குடும்பத்துக்குள்ளேயே அந்த குடும்பத்திற்குள்ள 8 வயதிற்கு மேற்பட்ட ஒவ்வொருவருக்கும் தனித்தனி வீடே கொடுக்கணும். ஒரு வளாகத்திற்குள், ஒரு குடும்பம் என்பது ஒரு வளாகம். அந்த வளாகத்துக்குள்ளே ஒரு குடும்பத்தில் இருக்கிற 8 வயசுக்கு மேலே உள்ள ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி வீடே கொடுக்கணும். வீடுனா ஒருத்தருக்கு என்ன தேவையோ அதுதான் வீடு. ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். ஒரு படுக்கையறை, ஒரு குளியலறை, ஒரு சமையலறை, ஒரு கழிவறை, அவ்வளோதான்.
ஒரு குடும்பத்தில் உள்ளவங்களே ஒரு வீட்டில் உள்ளவங்க இன்னொரு வீட்டுக்குள்ளே போகக்கூடாது. ஒரு குடும்பத்தில் உள்ளவங்களே ஏன் போகக்கூடாதுன்னா, இப்போ அம்மா வந்து தான் பையனோட 8 வயசுக்கு மேலே உள்ள தனது பையனோட வீட்டுக்குள்ளே போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. வீட்டுக்குள்ளே போய் அந்த பையனுக்கு தேவையான எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்துட்டு வந்துடுவாங்க. அப்போ அந்த பையன் தனது வேலைகளை தானே செய்ய மாட்டான். ஒரு மனைவி என்ன பண்ணுவாங்க, தனது கணவனின் வீட்டுக்குள்ளே போயிட்டு அவனுக்கு தேவையான சாப்பாடு, துணிமணிகள் எல்லாம் துவைச்சி இருப்பிடத்தெல்லாம் தூய்மை பண்ணிட்டு வெளியில் வந்துடுவாங்க. அப்போ அந்த கணவன் சோம்பேறியாக இருப்பாங்க. எதுக்காக நம்ம தனித்தனி வீடு கொடுக்குறோம், ஒரு வீட்டுக்குள்ளே இன்னொருத்தர் போகக்கூடாது அப்படின்னு ஏன் விதிமுறை உருவாக்குறோன்னா, அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களே செய்யணும். இப்படி ஒரு ஏற்பாடு இல்லாமல் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களே செய்ய முடியாது. இந்த ஒரு குடும்பம் ஒரு வீட்டில் இருக்கும், பொதுவான கழிப்பறை, பொதுவான சமையலறை, ஒரே ஒரு கழிப்பறை இருக்கும். அதெல்லாம் வந்து யாரோ ஒருத்தரோட தலையில் வீட்டு வேலைகள் அத்தனையும் மொத்தமாக சுமத்தப்பட்டு விடும். இன்றைக்கி பெண்கள் அடிமையானது காரணமே இந்த வீட்டோட அமைப்பு தான் காரணம். பொதுவான கழிவறை, பொதுவான சமையலறை, அந்த வீட்டில் ஒரே ஒரு சமையலறை தான் இருக்கும். ஆனால் 5 பேர் இருப்பாங்க, ஆனால் ஒரு சமையலறை. அப்படி இருக்கும்போது அங்கே அந்த சமையலறையில் ஒருத்தர் தானே வேலை பார்க்க முடியும், 5 பேர் எப்படி வேலை பார்க்க முடியும்? அதனால் சரி, பெண்கள் மேலே அந்த சுமையை இறக்கி வச்சிடுறாங்க. பெண்கள் வந்து அப்புறம் சமைக்கிறது தான் அவங்களோட வேலையாக மாறிடும். அப்போ பெண்களை வந்து இந்த அடிமைத்தனத்துலேருந்து மீட்டெடுக்கணும்னா, ஒரு குடும்பம்னா அங்கே 4 பேர் இருக்காங்க, 5 பேர் இருக்காங்க அப்படின்னா, 8 வயசுக்கு மேலே உள்ளவங்க 4 பேர் இருக்காங்கன்னா 4 பேருக்கும் தனித்தனி வீடு கொடுக்கப்பட வேண்டும். சுற்றி ஒரு வளாகம், ஒரு மதில் சுவர், அதுக்குள்ளே ஒரு குடும்பம்னா இப்படி தான் இருக்கணும். அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செய்யணும். ஒரு வீட்டுக்குள்ளே இன்னொருத்தர் போகக்கூடாது. இதுதான். அப்போ கணவன் மனைவி எப்படி தாம்பத்தியம் வச்சுப்பாங்கன்னா, அதுக்குன்னு ஒரு தனி வீடு, காதல் வீடு அது பேர். அந்த மாதிரி ஒரு குடும்பம் இருந்தால் தான் இந்த அடிமைத்தனம் இல்லாமல் நாம் வாழ முடியும். அடிமைத்தனம் இல்லாமல் வாழ்வதற்கு இவ்வளோ ஏற்பாடுகள் தேவை. சும்மா தானாக வந்துடுறது, ரொம்ப எளிதாக அது கிடச்சிடுறது. அடிமைத்தனம் இல்லாமல் பெண்கள் சுதந்திரமாக வாழணும், நல்ல பண்புகள் வேணும். ஆனால் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செய்யணும். அப்போ தான் நல்ல பண்பே வரும். நம்ம வேலையை அடுத்தவங்க மேலே சுமத்துறது வந்து நல்ல பண்பாக எப்படி இருக்க முடியும்? நம்ம வேலையை நாம் தின்னதிட்ட மற்றவங்க கழுவணும், நம்முடைய உணவை மற்றவங்க சமைக்கணும், நம்முடைய ஆடைகளை மற்றவங்க துவைக்கணும். இப்படி இருக்கிற ஒருத்தர்கிட்ட எப்படி நல்ல பண்புகள் இருக்க முடியும்? அவங்கவுங்க ஆடைகளை அவங்கவுங்க செய்யணும், அடுத்தவங்க ஆடைகளையும் நம்ம துவைக்கக்கூடாது. அதுதான் நல்ல பண்புகள். அப்போது ஒரு வீடே எப்படி இயங்க வேண்டும்? ஒரு வீட்டுக்குள்ளே 8 வயசுக்கு மேலே உள்ள ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி வீடு, அதாவது இடைவெளி இருக்கணும். ஒரு வீட்டுக்கும் இன்னொரு வீட்டுக்கும் இடைவெளி இருக்கணும். அப்போது இங்கே என்ன நிலம் இல்லையா? ஏன் அப்படி ஒரு வீடு இந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரி வீட்டை கட்டுவதற்கு இங்கே என்ன நிலம் இல்லையா? நிலத்துக்கா பஞ்சம்? எவ்வளோ நிலம் காலியாக கிடக்கு, எவ்வளோ நிலம் தரிசு சும்மா கிடக்குது. சும்மா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சென்னையிலேருந்து திருநெல்வேலிக்கு போங்க, அந்த மெயின் ரோட்டில் போய் எல்லாம் காலியாக கிடக்கும். அப்புறம் வந்து ஒரு சிட்டி வரும், ஒரு விழுப்புரம் வரும், அப்புறம் காலியாக கிடக்கும், நிலமெல்லாம் காலியாக கிடக்கும். அப்புறம் பார்த்தா உளுந்தூர்பேட்டை வரும், அப்புறம் பார்த்தா நிலம் காலியாக கிடக்கும், அப்புறம் பார்த்தா அப்படி திருச்சி வரும். இப்படி காலியாக தான் கிடக்குது. நிலமே இல்லாத மாதிரி இவங்க நெருக்கி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நெருக்கி அடித்து குடியிருப்புகள்லாம் பார்த்தா நெருக்கி அடிச்சுக்கிட்டு அந்த அளவுக்கு திட்டமிடாத. அது மாதிரி ஒரு குடும்பத்துக்கும் இன்னொரு குடும்பத்துக்குமே தகுந்த இடைவெளி தேவை. அப்போ தான் மகிழ்ச்சியாக வாழ முடியும். நாமெல்லாம் இப்போ மகிழ்ச்சியாக வாழ்கிற மாதிரி நம்ம வீடுகளை கட்டவில்லை. இப்போ நாம் கட்டி வச்சுருக்கிற வீடு, இந்த உலகம் முழுக்கவே மனுஷங்க எப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னா, எப்படி வாழ்ந்தால் மகிழ்ச்சியாக வாழ முடியாதோ, எப்படி வாழ்ந்தால் சண்டை சச்சரவுகள் ஏற்படுமோ அப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அப்படி தான் வீட்டை கட்டி வச்சுருக்கிறோம். ஒரு வீடுங்கிறதே மோசமான நிலமையில் இருக்குது. ஒரே குடும்பத்துக்குள்ளே ஒரே வீட்டுக்குள்ளே 4-5 பேர் அப்படி ஹாலில் படுத்து கிடப்பாங்க. ஒரு தனிமை கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஒரு பொதுவான கழிவறை, பொதுவான சமையலறை, வீட்டுக்குள்ளே ஒரு பொதுவான கழிவறை, பொதுவான சமையலறை. இப்படிலாம் இருந்தால் ஒரு குடும்பம் எப்படி மகிழ்ச்சியாக இருக்கும்? நல்ல பண்புகளை அவர்கள் எப்படி கற்றுக்கொள்வார்கள்? அப்போது அதனால தான் நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ இதுதான் சரி, இப்போ இந்த உலகத்தை நம்ம மாற்ற முடியாது. இது கைமீறி போச்சு. இந்த உலகத்தை நான் சொல்கிற மாதிரி இந்த உலகத்தை மாற்ற முடியாது. எல்லா கட்டிடத்தையும் இடிச்சிட்டு நான் சொல்கிற மாதிரி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இடையில 10 அடி இடைவெளி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இது ஒன்றும் பொம்மை விளையாட்டு கிடையாது. அப்போ இனிமேல் வந்து இப்போ எல்லாமே உலகம் முழுக்க செட்டில் ஆகிட்டாங்க. எல்லாம் வீட்டை கட்டிட்டாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச விவரத்தின்படி அவங்க வீட்டை கட்டிட்டாங்க. வீட்டை கட்டி வச்சு இப்போ வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஒரு வீட்டுக்கும் இன்னொரு வீட்டுக்கும் இடைவெளி இல்லை. இங்கேருந்து பார்த்தா அந்த வீடு தெரியும், அங்கேருந்து பார்த்தா இந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரியுவாங்க. இப்படி நெருக்கி அடித்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதை நம்ம மாற்ற முடியாது. சரி, இனிமேலாவது நீங்கள் ஒழுங்காக வாழுங்க. இப்போ வந்து 2040 இயந்திர அறிவியல் உலகம் அழிய போகுது, வீழ்ச்சி அடைய போகுது. இப்போ இருக்கிற வீடு எல்லாமே தேவையில்லாதது தான். இது எல்லாமே இடிக்க வேண்டிய அவசியம் வந்துருச்சு. ஏன்னா நம்ம இப்போ புதிய வாழ்க்கை வாழ போகிறோம். எல்லாருமே விவசாயம் பண்ண போகிறோம். எல்லாருக்குமே விவசாய நிலம்.
எல்லாருமே விவசாயம் பண்ண போகிறோம். இப்போ இருக்கிற நகரங்கள் சென்னை, கல்கத்தா, பாம்பே, நியூயார்க்கு, இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், இந்த கட்டிடங்கள்லாம் எது யூஸ் ஆகாது இனிமேல். எல்லாம் இடித்து தள்ளிட்டு நாம் இன்றைக்கி புது உலகத்தை உருவாக்கணும். இனிமேலாவது திட்டமிட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வோம். இதெல்லாம் இப்போ இருக்கிற உலகம் தானாக உருவானது, அப்படியே அவங்கவுங்க முயற்சியில் உருவானது. இது யாரும் திட்டமிட்டு உருவாக்கலை. இது அவங்கவுங்க முயற்சியில் அவங்கவுங்களால சக்திக்கு ஏற்றாற்போல் உருவாக்கிட்டாங்க, வீட்டை கட்டிட்டாங்க. இப்போ அந்த வீடு எல்லாமே இப்போ செயலிழக்க போகிறனால இது எல்லாத்தையும் இடிக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு. இடித்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. இப்போ புதிய உலகத்தை இனிமேலாவது புதிய உலகத்தை நீங்கள் அவங்கவுங்க சக்திக்கு தகுந்த மாதிரி உருவாக்கிடாதீங்க. இனிமேலாவது புதிய உலகத்தை, அதாவது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை, 2040க்கு அப்புறம் வரப்போகிற அந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைக்கு அதற்குன்னு ஒரு திட்டமிட்ட அந்த ஊர் எப்படி இருக்கணும், ஒரு ஊர் எப்படி இருக்க வேண்டும், அதற்கான வடிவமைப்பு என்னிடம் இருக்கிறது. அதை பார்த்தா அசந்து போயிடுவீங்க. அவ்வளோ அருமையான ஒரு இருப்பிடம். இந்தம்மா வாழ்ந்தால் இப்படி ஒரு இடத்துல தான்ப்பா வாழணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைன்னா சும்மா கிடையாது, அது ஒரு சொர்க்கம் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. அப்படிப்பட்ட வரைபடம் இது. அதையெல்லாம் கண்டுபிடிப்பதற்காகவே நான் பிறந்தது போல் இருக்கும். அந்த மாதிரி கண்டுபிடிப்பு, அவ்வளோ அற்புதமான ஒரு கண்டுபிடிப்பு அது. இப்படித்தான் இருக்க வேண்டும். இப்போ நான் எடுத்த உடனே நான் அங்கே போகல. ஒரு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு நான் எடுத்த உடனே நான் அங்கே போகல. ஃபஸ்ட்டு நான் கண்டுபிடிச்சது என்னென்னாக்கா, இந்த இயந்திர அறிவியல் உலகம் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருந்திருக்க வேண்டும், இந்த மக்கள் எப்படி வசிக்க வேண்டும், எப்படி அவருடைய குடியிருப்புகள் எப்படி இருந்திருக்க வேண்டும், அவர்கள் எப்படி வாழணும், எப்படி தொழில் செய்யணும், இங்கே என்ன நடைமுறைகள் பின்பற்றி அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த விதிமுறைகளெல்லாம் உருவாக்கினேன். அந்த நேரத்துலலாம் நான் அந்த மாதிரி என்னுடைய சிந்தனைகளை வெளிப்படுத்துறதுக்கு ஆனால் வாய்ப்புகளை வழிகளை நான் தேடாமல் விட்டுட்டேன். அதன் பிறகு தான் ஒரு கட்டத்தில் இந்த இயந்திர அறிவியல் உலகமே செயலிழக்க போகுது. அப்படிங்கும்போது அப்போ இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை 2040க்கு அப்புறம் ஆரம்பிக்க போகுது. சரி, அதற்கேற்றார் போன்று அந்த மக்கள் அங்கு எப்படி வசிக்க வேண்டும் என்கிற அந்த விதிமுறையை தேடினேன். அந்த குடியிருப்புகளின் வரைபடத்தை நான் உருவாக்கினேன். அது விதிமுறைக்கு உட்பட்டது தான், என்னுடைய தனிப்பட்ட விருப்பம் கிடையாது. அது கண்டுபிடிப்பு. ஒரு கண்டுபிடிப்புன்னா அதை யார் கண்டுபிடிச்சாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால் கண்டுபிடிப்புன்னா அவங்க இஷ்டத்துக்கெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். இயற்கை ஒரு விதிமுறை, ஒரு உண்மையை நம்ம கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். இது யார் வேணாலும் யார் கண்டுபிடிச்சாலும் இப்படி தான் கண்டுபிடிப்பாங்க. அதனால் அது ஒரு கண்டுபிடிப்பாக பாருங்கள். என்னுடைய தனிப்பட்ட ஒருத்தருடைய விருப்பமாக பார்க்காதீங்க. ஆனால் அந்த கண்டுபிடிப்பை பார்த்தீங்கன்னா இது எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கண்டுபிடிப்புன்னா அது எல்லாருமே ஏற்றுப்பாங்க. பூமி உருண்டைன்னா எல்லோரும் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அதே மாதிரி தான் நான் கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்பை இந்த உலகத்தில் உள்ள எல்லாருமே ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். சிறப்பாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவீங்க. அதனால் அதன்படி புதிய உலகத்தை உருவாக்குங்க. இப்போ இருக்கிற வீடு மாதிரி ஒரு வீட்டுக்கு 2 வீட்டுக்கும் ஒரே பொதுவான மதில்ச்சோறு, இந்த வீட்டிலேருந்து பார்த்தா அந்த வீடு தெரியும், அப்படிலாம் இருக்கக்கூடாது. நான் வடிவமைத்த அந்த ஊரில் ஒரு கூட்டு குடும்பங்கிறது 8 குடும்பங்கள் உள்ளடக்கியது. 8 குடும்பங்கள் உள்ளடக்கியது. ஒரு கூட்டு குடும்பம் என்பது 8 குடும்பங்கள் உள்ளடக்கியது. ஒரு கூட்டு குடும்பத்துக்குன்னே நான் 1 ஏக்கர் நிலத்தை ஒதுக்குறேன். ஒரு கூட்டு குடும்பத்தில் 16 பேர் இருப்பாங்க அதிகபட்சமாக. 2 குழந்தைகளுக்கு மேல் பெறாமல் இருந்தால் அந்த 16 பேர் எண்ணிக்கை எப்போவுமே கூடாது. இப்போ அது குறித்து நான் ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன். அந்த புத்தகத்தை நான் கண்டிப்பாக வெளியிடுவேன். அதில் இந்த மாதிரியான தகவல்கள் இருக்குது. எந்த வகையில் நான் அந்த 16 பேர் ஒரு கூட்டு குடும்பத்தில் அதிகபட்சம் 16 பேர் எப்படி வருவாங்க, ஏன் வருவாங்க அப்படிங்கிறத பற்றி நான் அதில் சொல்லியிருக்கேன். அதனால் அந்த புத்தகத்தையும் நான் என்னால் வெளியிட முடிஞ்சால், அந்த வாய்ப்பு எனக்கு கிடச்சுன்னா கண்டிப்பாக அது ரொம்ப பெரிய வேலை. புத்தகத்தை வெளியிடுறது ரொம்ப கஷ்டம். இதுவாது பேசிட்டு பதிவு பண்ணி வீடியோ போட்டு போயிடலாம். அது புத்தகத்தை எழுதி அதை பதிப்பித்து டைப் அடித்து கரெக்ஷன் பண்ணி வெளியிடுறது எனக்கு பல பேரோட உதவி இருந்தால் தான் அது முடியும். அதனால் ஒரு உலகம் மக்கள் எப்படி வாழணும், அவங்க குடியிருப்புகள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அதன் அடிப்படையில் நான் ஒரு ஊரை வடிவமைத்திருக்கிறேன். அந்த ஊர் தான் உலகம் ஃபுல்லாகவே இருக்கணும். இந்த மாநகரங்கிறதே இருக்கக்கூடாது. உலகம் முழுக்க ஊர் என்கிற அமைப்பு தான் இருக்கணும். அதாவது கிராமமாக வசிக்க வேண்டும். ஒரு கிராமம் எப்படி இருக்க வேண்டும், இடையூறு இல்லாமல், பிறரது இடையூறு இல்லாமல், சண்டை சச்சரவுகள் இல்லாமல், அமைதி இல்லாமல். அதுக்காக ரொம்பவும் விலகிடக்கூடாது. ஒரு குடும்பம் இங்கே இருக்கணும், இன்னொரு குடும்பம் ஒரு 500 மீட்டர் தள்ளி இருக்கக்கூடாது. ரொம்ப இடைவெளி அதிகமாக ஒரு 10 அடி இடைவெளி இருக்கணும். ஒரு குடும்பத்துக்கும் இன்னொரு குடும்பம் இருக்கிற இடத்துக்கும் ஒரு 10 அடி தான் இடைவெளி இருக்கணும். ஒரு குடும்பம் இருக்குது, அடுத்த குடும்பம் ஒரு 500 மீட்டர் தள்ளி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த குடும்பத்தில் உள்ளவங்களுக்கும் அந்த 500 மீட்டர் தள்ளி உள்ள அந்த குடும்பத்தில் உள்ளவங்களுக்கும் பேச்சுவார்த்தை எல்லாம் போயிடும். ஒரு எளிதாக மற்றவங்ககிட்ட பேசவும் செய்யணும். அதே நேரத்தில் ரொம்பவும் பக்கத்தில் இருக்கக்கூடாது, ரொம்பவும் தூரத்தில் இருக்கக்கூடாது. ஒரு குறைந்தபட்ச இடைவெளி தான் இருக்கணும். அந்த மாதிரி
அதை எல்லாம் மனசில் வச்சு தான் நான் வந்து உருவாக்கியிருக்கேன். இப்போ தான் நாம் வந்து ஏனாதானன்னு உலகம் முழுக்க நம்ம வீடுகளை கட்டி வச்சுருக்கோம். வீடுகளை கட்டி எப்படியெல்லாம் வாழக்கூடாதோ அப்படியெல்லாம் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எப்படியெல்லாம் வாழ்ந்தால் மகிழ்ச்சியாக வாழ முடியாது அப்படிப்பட்டது அந்த நம்மளுடைய குடியிருப்புகள் ஒரு திட்டமிடுதல் இல்லாமலேயே அவங்கவுங்க அறிவுக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்க யோசனைக்கு தகுந்த மாதிரி தாந்தோந்தித்தனமாக மக்கள் குடியிருப்புகளை வீடுகளை கட்டி வாழ்ந்து வருகிறார்கள். அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஒரு தவறை செய்து விட்டோம், இனிமேலாவது நமது தவறுகளை திருத்தி கொள்ள வேண்டும். அதற்கேற்றாற் போன்று ஒரு அற்புதமான ஒரு கலங்கரை விளக்கம் போல எதிர்காலத்தில் நாம் எப்படி வாழ வேண்டும், நம்முடைய வீடுகள் எப்படி இருக்க வேண்டும், நாம் வாழுகிற பகுதி ஊர் எப்படி இருக்கணும், சண்டை சச்சரவுகள் இல்லாமல் இருக்க வேண்டும், தண்ணி பிரச்சனை வரக்கூடாது, மக்கள் மகிழ்ச்சியாக வாழணும். இது எல்லாத்தையும் பல்வேறு கோணங்களில் ஒரு ஒரு பெரிய அக்கறையோடு உருவாக்கப்பட்ட கண்டுபிடிப்பு தான் நான் வடிவமைத்துள்ள அந்த ஊர். அதனால் அதை வந்து இந்த மக்கள் முன்னாடி கொண்டு போங்க. எனக்கு நிறைய பேரோட உதவி தேவை. இப்போ நான் தனி ஒருவராக இருந்து ரொம்ப சிரமப்பட்டுட்ருக்கேன். அதனால் பல பேரோட நல்ல அக்கறை உள்ள பல பேரோட உதவி இருந்தால் மட்டும்தான் நான் சொல்ல நினைக்கிற விஷயத்தை இந்த உலகத்துக்கு கொண்டு போக முடியும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அது இந்த உலகத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த உலகத்தில் அதை விட முக்கியமான விஷயம் வேறு எதுவுமே கிடையாது. நான் சொல்ல வருகிற தகவலை விட, செய்தியை விட, அந்த வரைபடத்தை விட முக்கியமான விஷயம் வேறு எதுவும் இருக்க முடியாது.